அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13வது வசனம் முதல் எல்லாம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தாணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், புல்லாங்கம் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிப்பதற்காய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உங்களுடைய வசனங்கள் கர்த்தாவுடைய இருதயங்களை கிரியை செய்யவும், எங்களை மாற்றி அமைக்கவும் தகப்பனே, நாங்கள் வசனத்தை கேட்டு அதன்படி செய்து தகப்பனே, இயேசுவை போல கர்த்தாவே நாங்கள் பூரண புருஷர்களாக மாறும்படியாகவும் கிருபை செய்வீராக. கர்த்தர் செய்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் உட்காரலாம். ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பிலே நம்ம தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை தியானித்து வருகிறோம். பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு நிருபத்திலே அவர் எழுதுகிற ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை என்ன என்று சொன்னால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்பதாகும். கடைசி நாட்களிலே ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடக்க இருக்கிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற நாளிலே. ஆனால் நாம் நடந்து போகிற இந்த பாதையிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு யுத்தம் ஒன்று உண்டு. அதுதான் நம்ம சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் விரோதமாக நடக்கிற ஒரு யுத்தம். வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? நமக்கு ஒரு எதிராளி உண்டு. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆகவே நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் இருளின் அதிகாரத்துக்கும் அந்தகாரத்தின் வல்லமைக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு ஒளியின் ராஜ்யத்துக்கும் நடக்கிற யுத்தத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் பங்கு பெறுகிறோம். இந்த யுத்தத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக பவுல் அப்போஸ்தலன் எழுதி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தான் நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்பதாகும். There is a battle that is going on every day in our lives. It is not the final day of Armageddon battle that is going to happen, but it is something that is happening constantly between the kingdom of light and kingdom of darkness. And Paul is advising the church in Ephesus to stand their guard and be victorious in that battle. அதை குறித்து எழுதும்போது சொல்லுகிற காரியம் என்ன? சாத்தான் மத்திய ஆகாயத்தை தன்னுடைய யுத்த ஆயுதங்களை ஏற்படுத்தி வைத்து அங்கே தன்னுடைய யுத்தத்தின் சேனைகளை ஆயத்தப்படுத்தி வைத்து அவர்கள் மூலமாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தாக்குதல்களை தினமும் நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதாக. அதில் ஜெயம் பெறுவதற்காக நீங்கள் யுத்த ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும், சர்வாயுத பக்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவை குறித்து தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த யுத்தத்தில் நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்ன என்பதை குறித்து ரோம சாம்ராஜ்யத்தின் போர் சேவகர்களுடைய ஆயுதங்களை ஒப்புமையாக எழுதி பவுல் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாக நம்ம தியானித்து வருகிறோம். முதலாவதாக சத்தியம் என்னும் கச்சை என்கிற ஒரு ஆயுதத்தை குறித்து நம்ம தியானித்தோம். அதன் பின்பு நீதி என்கிற மார்க்கவசம் என்கிற ஒரு ஆயுதத்தை குறித்து நம்ம தியானித்தோம். கடந்த வாரத்திலே சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்கிற ஒரு ஆயுதத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாசம் என்னும் ஒரு கேடகம். எபேசியர் 6:16 பவுல் முழு வசன முழுமையாக இந்த ஒரு குறிப்பிட்ட ஆயுதத்தை குறித்து எழுதியிருக்கிறார். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும் என்பதாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு விரோதமாக வருகிற யுத்தத்திலே சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் என்ன? இது ஆவிக்குரிய விதத்திலே நம்மேலே ஏவப்படுகிற ஒரு அக்கினி ஆஸ்திரங்கள் அல்லது ஏவுகணைகள் என்று நம்ம அதை பொருட்படுத்தி கொள்ளலாம். இந்த நாட்களிலே நம்ம ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அநேக யுத்த
யுத்தங்கள் நடத்தப்படுகிறது. அந்த நாட்களிலே அம்புகளின் முனையிலே அவர்கள் அந்த நாட்களில் உள்ள நிலக்கீல் மற்றும் எரிவாயு ஒரு காரியங்களை பயன்படுத்தி அதில் தீயை பற்றவை நெருப்போடு கூட அந்த அக்னியோடு கூட அந்த அம்பு பறந்து வரும்படியாக எய்வார்கள். அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம். அக்னி ஆஸ்திரங்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் எதிர்த்து நிற்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ரோம சேவகர்கள் வைத்திருந்தபடியாக, போர் சேவகர்கள் வைத்திருந்தபடியாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ சேவகர்கள் ரோம போர் சேவகர்கள் வைத்திருந்தது ஒரு பெரிய ஒரு கேடகம். 2 விதமான கேடகங்களை அவர் பயன்படுத்துவது உண்டு. ஒன்று நம்முடைய எபிரேய பாஷையிலே தைரியோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றொன்று எபிரேய பாஷையிலே பார்மா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மன்னிக்கும், ஸ்கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஸ்கூட்டம் அல்லது தைரியோன் என்பது தான் நாம் பார்க்கிற படத்தில் பார்க்கிற பெரிய ஒரு கேடகம். அதை குறித்து தான் பவுல் எழுதியிருக்கிறார். ஒரு சிறிய கேடகம் ஒன்று உண்டு, அதுதான் பார்மா என்கிற பெயர். அந்த பார்மா என்கிறது ஒரு வட்ட வடிவமானது. அவர்கள் தன்னுடைய புயங்களிலே அதை அணிந்து கொண்டு ஒரு க்ளோஸ் குவார்டர் காம்பேட் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதர்களோடு கூட நேரடி யுத்தத்தில் ஈடுபடும் பொழுது அந்த போர் வீரர்கள் பயன்படுத்துகிறது தான் அந்த பார்மா என்கிற ஒரு ஆயுதம், சிறிய ஒரு வட்ட வடிவமான ஒரு கேடகம். ஆனால் இங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்கூட்டம் என்கிற ஒரு கேடகத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அது கிட்டத்தட்ட ஒரு 4.5 அடி உயரமும் 2.5 அடி அகலமும் உள்ளதான ஒரு பெரிய ஒரு சிறிய கதவை போல ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாம். அதை பார்க்கும் பொழுது ஒரு சற்றே வளைவாக செய்யப்பட்டிருக்கிற ஒரு பலகையை போல காணப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு தான் யுத்தத்துக்கு போவார்கள். யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு படை வீரர்கள் 100 பேர் 100 பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று வைத்திருப்பார்கள். அந்த 100 பேரும் சேர்ந்து யுத்தத்தில் ஈடுபடுவதற்காக இந்த யுத்த ஆயுதம் அந்த நாட்களிலே பயன்பட்டு கொண்டு வந்தது. இதை அவர்கள் பயன்படுத்த விதமாவது என்ன என்று சொன்னால், தாங்கள் ஒரு இடத்தில் நிற்கும் பொழுது தங்களுக்கு முன்பாக அந்த கேடகத்தை தரையில் வைத்துக்கொண்டு பின்பாக உட்கார்ந்தால் போதும், எதிரியினுடைய எல்லா அக்னி ஆஸ்திரங்களும் அவளை தாக்க முடியாதபடி அதை பாதுகாத்துக் கொள்ளும். அதுதான் அந்த கேடகத்தினுடைய காரியம். அந்த கேடகத்தின் முன்பகுதி ஒரு விசேஷித்த விதமான துணியினாலே செய்யப்பட்டதாகவும், பல நேரங்களிலே அது தண்ணீரினாலே நனைக்கப்பட்டு அதிகமாக தண்ணீர் உறிஞ்சி வைக்கப்பட்ட ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அப்போ எதிரினுடைய அந்த அக்னி ஆஸ்திரங்கள் வரும் பொழுது அந்த அக்னியில பற்றுடன் அணைந்து போகும்படியாக அதோட தண்ணீரில் செயல்படுத்தி அணைத்து விடுமாம். ஆகவே தான் அப்படிப்பட்ட ஒரு கேடகத்தை பயன்படுத்தினார்கள். அதை ஆவிக்குரிய விதத்தில் சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக சாத்தான் அக்னி ஆஸ்திரங்களை எய்து கொண்டே இருக்கிறான். உங்களுடைய விசுவாசம் என்கிற அந்த கேடகம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அக்னி ஆஸ்திரங்களை தடை செய்து அந்த இடத்துல அழித்து போட வேண்டும். அதற்காக நீங்கள் அந்த கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அவர் கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்போ அந்த நாட்களிலே அந்த ரோம சேவகர்கள் அவர் யுத்தத்தில் செல்லும் பொழுது ஒரு அணி வகுத்து செல்கிறார்கள். அதிகமான தாக்குதல்கள் வரும் பொழுது அனைவரும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு தங்களுக்கு நேராக தலைக்கு மேலாக அந்த கேடகத்தை பிடித்துக் கொள்வார்கள். சுற்றிலுமாக அந்த கேடகத்தை பதித்துக் கொள்வார்கள். அப்போ நடுவில் இருக்கிற அந்த சேவகர்களை எந்த ஆயுதமும் தொட முடியாது. அதான் நீங்கள் பார்க்குற அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது சிலர் தங்களுடைய கேடகங்களை மேலாக பிடித்திருக்கிறாங்க, சிலர் பக்கவாட்டாக பிடித்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல திடீரென ஆணை கொடுக்கப்பட்டால் அந்த இடத்துல அவர்கள் ஒரு ஆமையை போல டோட்டாய்ஸ் ஃபார்மேஷன் என்று சொல்லுகிறார்கள், அல்லது எபிரேய பாஷையிலே டஸ்டுடோ என்று சொல்லுகிறார்கள். அந்த டஸ்டுடோ என்கிற ஒரு அமைப்புக்குள்ளாக வந்த அப்போதும் அந்த சுற்றிலுமாக அந்த கேடகங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. எந்த ஆயுதம் வந்தாலும் அவளை தடை செய்ய முடியும். ஒரு கோட்டையை போல, ஒரு கோட்டை மதிலை போல இந்த ஆயுதங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. இதை விசுவாசம் என்கிற கேடகம் என்று சொல்லி பவுல் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் அவர் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும். அந்த விசுவாசத்தை இருந்தால் தான் அந்த பிசாசுக்கு எதிராக அவன் ஜெயம் பெற முடியும். இந்த யுத்தத்தில் போகும்பொழுது முன்னேறி செல்கிற காலங்கள் உண்டு. ஆனால் சில சமயங்களில் நான் இருக்கிற இடத்தில் நிற்க வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எபேசியர் 6:10-11 சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. அப்போ நமக்கு விரோதமாக வருகிற அந்த யுத்த ஆயுதங்களை மேற்கொள்வதற்கு பின்வாங்கி போகாமல் புறமுதுகு காட்டி ஓடாதபடிக்கு நின்று எதிர்த்து நிற்பதற்கு பயன்படுத்தப்படுகிற இந்த ஆயுதம் இந்த விசுவாசம் என்கிற கேடகம். 13வது வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தானி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையை தரித்துக் கொள்கிற அந்த கேடகம் எப்படிப்பட்டது? நாம் முன்னேறி செல்வதற்கு மாத்திரமல்ல, நாம் ஏற்கனவே முன்னேறி வந்த பாதைகளில் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கும், ஒவ்வொரு நாளும் பின்வாங்கி பின்மாற்றத்துக்குள்ளாக சென்று விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த விசுவாசம் என்கிற கேடகம் நமக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய யுத்தத்தில் இந்த விசுவாசம் என்கிற கேடகத்தை பயன்படுத்துவது எப்படி, எந்த நாட்களில் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு கற்றுக்கொண்டு அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு 5:9 சொல்லுகிறது, இந்த விசுவாசம் தான்
பிசாசை எதிர்ப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு ஆயுதம் என்று சொல்லி, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று பேதுரு எழுதியிருக்கிறார். அப்போ சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் பிசாசை எதிர்க்கும் பொழுது விசுவாசத்தோடு எதிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசம் இல்லாமல் எதிர்த்தால் நீங்கள் தான் கீழே தள்ளப்பட்டு போவீர்கள். அதை நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஸ்கேவா என்கிற ஒரு பிரதான ஆஸ்தாரியனுடைய 7 குமாரரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற நிகழ்ச்சியை நமக்கு நன்றாக தெரியும். அவர் சென்ற ஒரு பிசாசுக்கு பிடித்திருந்த மனிதனை பார்த்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உனக்கு கட்டளையிடுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை. பவுலின் விசுவாசத்தை அவர்கள் பாரோ பண்ணி கொண்டு, இரவல் வாங்கி கொண்டு, அதனாலே அற்புதத்தை செய்யும்படியாக முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த பிசாசுக்கு பிடித்திருந்த மனிதன் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை மேற்கொள்ள அவர் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக மாறி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்களாம். It is not possible to resist the devil without the faith. Hallelujah. If we are not standing in the faith, we are not able to go against the devil at all. But if we stand in the faith, God will protect us and He is faithful to keep us safe wherever we go. அதைத்தான் நம்ம விசேஷமாக அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது? இந்த விசுவாசம் பல விதங்களிலே செயலாற்றுகிறது. இந்த விசுவாசம் ஒரு விதையை போன்றது. சிலருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இன்னுமாக அது தட்டி எழுப்பப்படாதபடிக்கு விதையாகவே இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் அது முளைக்க ஆரம்பித்து சீதாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே அது அதிகமாக விளைந்து கனி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு விசுவாசமாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் தேவாதி தேவன் கொடுக்கிற அசாதாரணமான விசுவாசமாகவும் அந்த விசுவாசம் செயல்பட்டு வருகிறது. இந்த விசுவாசம் தான் நான் தேவனோடு கூட சேர்ந்து வாழவும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் நமக்காக கொடுக்கப்படுகிற ஒரு விசுவாசம், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசம் தான். ஆனால் அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? அந்த விசுவாசம் அறிக்கையிடுகிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. நம்முடைய வாயினாலே இந்த யுத்தத்தில் நின்று நாம் ஜெயம் பெறும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசம். நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு நம்ம பயன்படுத்தினால் மாத்திரம்தான் ஆவிக்குரிய விதத்திலே அது கிரியை செய்யும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. உடனடியாக வெளிச்சம் உண்டாயிற்று. In the spiritual realm, things get done by word. Hallelujah. If you speak, things can happen. But those words that proceed from your mouth must be completely filled with the faith and the power of the Holy Spirit. அப்படி வரும் பொழுது நீங்கள் பெரிய யுத்தங்களிலே பெரிய காரியங்கள் செய்து செயலாற்ற முடியும். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்வேன் சொன்னால் பிசாசு பயந்து நடுங்கும். அதுதான் உடைய வார்த்தையின் ஒரு அதிகாரம். ஆனால் அந்த வார்த்தையின் அதிகாரம் எப்படி வர வேண்டும்? விசுவாசத்தோடு வர வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் சொன்னால் பிசாசு தான் உங்களை எதிர்த்து வருவான். உங்களால் ஜெயம் பெற முடியாது. ஆகவே தான் விசுவாசம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசம்? வேதம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய ஒவ்வொரு விசுவாசத்திலும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டுமா? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நம்ம உறுதியாக அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு என்று கொடுக்கிற காரியம். அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது விசுவாச அறிக்கை ஜெபம் என்று அவர் செய்கிறார்கள். ப்ராக்ளமேஷன், பிரேயர் ஆஃப் ப்ராக்ளமேஷன். அது ஒன்றுமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நமக்காக சொந்தமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்கிறது. அப்படியாக இந்த யுத்தத்தில் நிற்கும் பொழுது பிசாசுக்கு எதிராக போகிற யுத்தத்திலே நாம் ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன, அப்படியே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுதங்களான வசனங்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவைகளை விசுவாசிக்க வேண்டும். வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கான சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அதன் பின்பு இந்த யுத்த ஆயுதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம். வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதான் முதலாவதாக வைத்திருக்கிற ஒரு அடிப்படை விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாமல் யாருமே பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவனில் நான் கேட்கும் பொழுது எனக்கு பதில் அளிப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். இந்த நம்பிக்கை உண்டா? தேவனோடு நடக்கிறவர்களுக்கு தான் இந்த நம்பிக்கை உண்டு. யார் நான் என்னோட ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று உறுதியாக நிற்கிறார்களோ அவர்கள் தான் பிசாசை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார். அதுதான் கர்த்தர் சொல்லியிருக்க. அப்புறம் அக்கிரமத்தோடு கூட பிசாசை எதிர்க்க முடியாது, பாவத்தோடு கூட பிசாசை எதிர்க்க முடியாது. ஆக இந்த வசனத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார், எனக்கு அவர் பலன் அளிப்பார் என்கிற விசுவாசத்துக்குள்ளாக உறுதியாய் நிற்பது. அதுதான் முதலாவதான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்கு எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் பிசாசை எதிர்க்க முடியும்.
இரண்டாவதாக கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிசாசின் மேல் வெற்றி சிறந்தார், அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? வெற்றி சிறந்த தேவன். ஹல்லேலூயா. அவர் மூலமாகத்தான் நமக்கு வெற்றி வருகிறது. நம்முடைய சொந்த பலத்தில் நாம் வெற்றி பெற முடியாது. ஆக முதலாவதாக நம்ம விசுவாசிக்க வேண்டும், தேவன் இருக்கிறார். இரண்டாவதாக தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். நான் கேட்டால், நான் ஜெபித்தால் பதில் தருவார் என்கிற விசுவாசம். மூன்றாவதாக, இது என்னுடைய பலன் அல்ல, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிசாசின் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார், ஆகவே நான் ஜெயம் பெறுவேன் என்கிற ஒரு விசுவாசம். அதற்குள்ளாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வசனங்களை தியானித்து ஒவ்வொரு நாளுமாக அறிக்கை செய்ய நம்ம பழகி கொள்ள வேண்டும். லூக்கா 10:19 சொல்லுகிறது, இயேசு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அப்போ அதுதான் மூன்றாவதாக நாம் அறிக்கையிட வேண்டிய ஒரு விசுவாசம். முதலாவதாக தேவன் இருக்கிறார், இரண்டாவதாக தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார், மூன்றாவதாக இந்த தேவன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார், நான்காவதாக அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அந்த விசுவாசத்தில் இருந்தால் மாத்திரம்தான் பிசாசை எதிர்க்க முடியும். ஆகவே தான் விசுவாசம் என்கிறது மிகவும் ஒரு உறுதியான ஒரு கேடகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு விசுவாசம் 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுகளை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால் தான் அந்த பிசாசை எதிர்க்க முடியும். அப்ப தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு பதில் கொடுக்கிறார், அவர் கல்வாரி சிலுவையிலே ஜெயத்தை பெற்றிருக்கிறார், அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பிசாசை உன்னை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிற இந்த இயேசு பெரியவர், அந்த விசுவாசத்துக்குள்ளாக நம்ம வர வேண்டும். அதன் பின்பு வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் பிசாசை எதிர்க்க முடியும். யுத்தத்தில் போவதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்? நான் ஜெயம் பெறுகிறவன், நான் ஜெயம் பெறுகிறவள். அப்படிதான் விசுவாசம் இருந்தால் தான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ஆகவே தான் பவுல் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார், விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள், அப்பொழுது உங்களால் சத்துருவாலை உங்களை சேதப்படுத்தவே முடியாது. இந்த விசுவாசத்துக்குள்ள நிற்பதற்கு இந்த வசனங்களை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளுமாக அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் இருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை தேர்தல் பலன் அளிக்கிறீர், அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிற நீங்க பெரியவர், உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெயம் பெறுகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. When we come to the place of being able to proclaim these verses and stand our ground, that is when the enemy will tremble. அப்பதான் பிசாசு நடுங்குவான் நம்மை பார்த்து. அந்த ஒரு விசுவாசம் இல்லாதபடிக்கு, தேவனோடு நடக்கிற ஒரு உறவு இல்லாதபடிக்கு, நானும் பிசாசை எதிர்த்து ஜெயம் பெறுகிறேன் என்று சொல்லி யாருமே யுத்தத்தில் நிற்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா எந்த பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம். அவர் சொல்லியிருக்கிறார், எந்த சர்ப்பத்தின் வல்லமைகளும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதை கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அதை விசுவாசிக்கும் பொழுது நம்ம யாரும் எதுவும் சேதப்படுத்த முடியாது. ஆகவே விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். ஆக இந்த விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது சாத்தான் எப்படிப்பட்ட அக்னி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமாக அனுப்புகிறான், அவைகளை இந்த விசுவாசத்தினால் எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து ஒரு 4 காரியங்களை நம்ம தியானித்து அவைகளினுடைய வாழ்க்கையை அனுபவப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆமென். அப்போ நம்ம கேட்கணும், ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, கர்த்தாவே, இந்த வசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தணும். ஏதோ வசனத்தை கேட்டுக்கொண்டு வெளியே போகக்கூடாது. ஐ மஸ்ட், ஓ ஃபாதர், ஹியர் த வேர்ட், ஐ மஸ்ட் எக்ஸசைஸ் தட் இன் மை லைஃப். ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் that is practical spirituality. It is not theory, it is not philosophy, it is an ability to be able to walk in experience, and that is what God wants to teach us today. அப்போ அதுக்காக நம்ம கேட்கணும், கர்த்தாவே, இந்த விசுவாசம் என்கிற கேடகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து என்னோடு பேசும் என்கிற ஜெபத்தோடு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கு கற்றுத் தருவார். முதலாவதாக, சாத்தான் நம்ம மேலே எய்கிற ஒரு அக்னி ஆஸ்திரம், அதை எப்படி விசுவாசம் காத்துக்கொள்ளுகிறது? அதுதான் முதலாவதாக சாத்தான் நமக்கு அனுப்புகிற ஒரு அக்னி ஆஸ்திரம், சோதனை.
நம்மை சோதிக்கும்படியாக சாத்தான் நமக்கு விரோதமாக சோதனைகளை அனுப்புகிறான். வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே பவுல் தெசலோனிக்கேயரோட சபைக்கு எழுதுகிற ஒரு காரியம், அவர் சொல்லுகிறார், சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதோ உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். அப்போ பவுல் சொல்லுகிறார், அருமையான சபை மக்களே, அருமையான விசுவாசிகளே, நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு போதித்து கொடுத்து உங்களை விசுவாசத்துள்ள கொண்டு வந்தேனே. ஆனால் அந்த சோதனைக்காரன் இருக்குதானே, பிசாசானவன் அவங்களை எப்படியாயிலும் சோதனைக்கு உட்படுத்தி உங்கள் விசுவாசத்திற்கு உங்களை மாற செய்து விட்டானோ என்று அறிவதற்காக நான் தீமோத்தேயுவை அனுப்பினேன் என்பதாக அவர் எழுதுகிறார். இயேசுவை குறித்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 40 நாட்களாக பிசாசினாலே சோதனை முடித்த பின்பு, அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் சோதனைக்காரன் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா சோதனைக்காரன் என்பதுதான் பிசாசினுடைய பெயர். அவன் நமக்கு விரோதமாக நடத்துகிற தாக்குதல்கள் சோதனைகளை அனுப்புவது. இந்த சோதனை என்று சொல்லும் பொழுது அது எபிரேய பதத்திலே 2 விதமான சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அவைகள் பல விதங்களே பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது ஒரு சொல்லின் பெயர் அஸ்மோஸ் என்பது, அதான் ஒரு நவுன் ஃபார்ம் ஆஃப் திஸ் வேர்ட். இட் சேஸ் இட் இஸ் டெம்ப்டேஷன் ஆர் ட்ரையல். தட் இஸ் வாட் வி கேன் see. இட் இஸ் a noun form, பெரியஸ்மோஸ். அதோடைய வெர்ப் ஃபார்ம், அதாவது அதோடைய வெர்ப் ஃபார்ம் பார்க்கும் பொழுது பெயராசோ என்று சொல்லப்படுது. அதாவது டு செட் இன்டு ட்ரையல், டு டெம்ப்ட், அதுதான். அதாவது 2 வார்த்தைகள் ஒன்றுக்கொன்று இணைப்புடையவைகள். அவை 2 விதத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. சில விதமான சோதனைகள் நம்ம வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வரும்படியாக சத்துரு அனுப்புகிற சோதனைகள். சில சோதனைகளை நம்ம சொல்லுகிறோம், ஏதோ கஷ்டத்துக்குள்ள போகும்போது என்ன சோதனையாக இருக்குதுப்பா அப்படி சொல்லுவோம் நம்ம. அதுதான் பிசாசு சோதனை ரொம்ப கஷ்டத்தை அனுப்பி சோதிக்கிறான் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறது. யோபு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யோபுவுக்கு சோதனைகள் வந்தது நம்ம பார்க்கிறோம். அது சாத்தான் கொண்டு வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ போராட்டங்களை சோதனைகள் என்று சொல்லுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதற்காக சத்துரு போராடுகிற போராட்டங்கள். மறுபுறத்தில் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வரும்படியாக தூண்டி விடுகிற சோதனைகள். 2மே சோதனை என்றுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் யூத ஜனங்களினாலே எனக்கு வந்த எல்லா எதிர்ப்புகளினாலே வந்த சோதனைகள் மத்தியிலே நான் ஊழியம் செய்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ பிசாசு என்ன செய்கிறான், மற்றவர்களை எழுப்பிவிட்டு நமக்கு விரோதமான காரியங்களை உண்டாக்கி நம்மை சோதிக்கிறான். அதுதான் பிசாசின் எதிர்ப்புகளினாலே வருகிற ஒரு சோதனை. பவுல் எழுதுகிறார், என்னுடைய கண்களிலே உண்டாயிருந்த இந்த சோதனையை நீங்கள் ஆலோசிக்கவில்லை என்பதாக அவர் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். அப்போ சரீரத்தில் ஒரு பாதிப்பு இருந்தது, அந்த வியாதியை, அந்த வேதனையை ஒரு சோதனை என்பதாக அவர் எழுதுகிறார். பேதுருடைய வாழ்க்கையிலே இயேசுவை மறுதலிக்கும்படியாக சோதனை வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா விதங்களிலும் பிசாசானவன் சோதனையை அனுப்புகிறவன். ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு அதிகாரமுள்ள ஒரு ஆயுதம் என்ன என்று சொன்னால் அதுதான் விசுவாசம். நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது பிசாசானவன் கொடுக்கிற எல்லா சோதனைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிற விசுவாசம் அதுதான். அப்போ இந்த பிசாசம் சாத்தான் சோதனை கொண்டு வந்து என்ன செய்கிறான், ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாகவோ, ஏதோ ஒரு பாவத்தின் மூலமாகவோ, ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மற்றவர்கள் மூலமாக ஒரு எதிர்ப்புகள் மூலமாகவோ நாம் பாவம் செய்ய வேண்டும். அதுதான் அவன் செய்கிற காரியம். அதுதான் அவன் கொண்டு வருகிற சோதனை. அதை குறித்து எழுதும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, அவனவன் தன் சுய இச்சை இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதுதான் சாத்தானுடைய சோதனையின் காரியம். முதலாவதாக சோதனை அனுப்புகிறான். அந்த சோதனை பாவமாக மாறுகிறது. அந்த பாவத்தை செய்யும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. அதுதான் அந்த சோதனையின் காரியங்கள். அதை குறித்து எழுதும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், முதலாவதாக எந்த மனிதனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, அவர் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவரும் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் போனீங்கன்னா அங்கே டெஸ்ட் பண்ணுற இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை வந்து ஒரு ரெட் லைட்டில் ஓட்டிட்டு போ, இப்படி பண்ண பார்க்குறேன் என்று சொல்லி சோதிக்க மாட்டார். பாவத்தை செய்ய, தவறு செய்ய சொல்ல மாட்டார் அவர். அதை அவர் செய்கிற சோதனை வித்தியாசமானது. தேவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொழுது நீ விசுவாசத்தில் உறுதியாக இருப்பீர்களோ என்று தான் சோதிக்கிறார். ஆனால் சாத்தான் எதற்காக சோதிக்கிறான், ஒரு பாவத்தை கொண்டு வந்து விசுவாசத்தை உள்ள வாழ்க்கை எடுத்து போட வேண்டும், அதற்காக சோதனையை அனுப்புகிறான். அந்த சோதனை மேற்கொள்வதற்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கேடகம், விசுவாசம் என்கிற கேடகம். அல்லேலூயா.
அப்போ இந்த பாவத்தை என்ன செய்கிறான்னா, அந்த யாக்கோபு சொல்லுகிறார், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதான் அவர் சொல்லுகிற காரியம். அப்போ நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை அவன் தன்னுடைய இச்சையினால் இழுக்கப்படுறான் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிசாசு அனுப்புறா சோதிக்கிறீங்க, இது எது உண்மை என்று நீங்கள் யோசிக்கலாம். அவருடைய உள்ளத்தில் வருகிற விருப்பங்கள் யார் மூலமாக வருகிறது என்பது தான் வித்தியாசம். நம்ம தேவனை அறியாமல் இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு ஆசைகள் நமக்குள்ளாக இருந்தது, அதுக்கேற்ற ஒரு விருப்பங்கள் நமக்கு இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் தம்முடைய விருப்பங்களாக அவர் மாற்றி விடுகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக விருப்பத்தையும் வாஞ்சையையும் செய்கையையும் உங்களிலே உண்டாக்குகிறார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனோடு நடக்கிறவர்களுக்கு வருகிற விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் ஆவிக்குரியதாக இருக்கும், கர்த்தர் விரும்புகிறதாக இருக்கும். ஆனால் தேவனோடு கூட இருக்கிறவர்களுக்கு தான் அனுபவம். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ தேவனை விட்டு விலகிறீங்களோ உங்களுக்குள்ள வருகிற விருப்பங்கள் எங்கேருந்து வரும்? சாத்தான் அந்த விருப்பங்களை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அது தேவனுக்கு விரோதமான காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. That is a part of our life that is fleshly, that is more worldly, that is of this carnality. And the carnal nature desires the things of the devil. The spiritual nature desires the things of God. அப்போ தேவாதி தேவன் நம்முடைய உள்ளத்தில் விருப்பங்களை தரும் பொழுது நம்முடைய ஆவியிலே அவர் ஆளுகை செய்கிறார். ஆனால் நம்முடைய ஆத்மாவிலே பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்ம அந்த விருப்பங்களை நம்ம பெற்றுக்கொண்டு அவனுடைய விருப்பத்தின்படி செய்ய அவனாலே பிடிபட்டிருக்கிறோம் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. பிசாசின் இச்சையின்படி செய்ய நீங்கள் அவனாலே பிடிக்கப்பட்டிருக்கு. அதான் வேதம் சொல்லுகிற காரியம். You have been caught in the snare of the devil. For what? For you to fulfill his desires. அவன் என்ன விரும்புகிறானோ அது உங்களுடைய விருப்பமாக மாறி விடுகிறது. அந்த விருப்பத்தை அவன் எப்படி தருகிறான்? அதுதான் அவன் அனுப்புகிற அக்னி ஆஸ்திரம். முதலாவதாக அனுப்புவான், இதை செய்து பார்த்தா நலமாக இருக்குமே என்று சொல்லி ஒரு சிறிய சோதனை அனுப்புவான், ஒரு பாவ சோதனை அனுப்புவான். ரெண்டாவது முறை நீங்களை பின்தொடர்ந்து போகும்போது அந்த பாவ சோதனை அதிகமாக ஆழமாக மாறிவிடும். தட் இஸ் a snare that he sends out. அப்போ இந்த இச்சையை பிறப்பிக்குது, அதை இச்சையை கொடுக்கிற ஆவி என்பதை சொல்லி குறித்து வேதம் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. இச்சையின் ஆவியை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதாக. அப்போ நமக்குள்ளாக விசுவாசம் இருந்தால் நமக்கு எதிராக வருகிற இந்த பாவத்தை சோதனை கொண்டு வருகிற பிசாசை பார்த்து பிசாசை ஓடிப்போ என்று சொன்னால் அது விலகிவிடும். அதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஆயுதம். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருந்து தான் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு அந்த விசுவாசம் இருந்தது. யோசேப்பு அந்த விசுவாசத்தோடு தான் அந்த தனக்கு வந்த எல்லா பாவ இச்சைகளை மேற்கொள்ளும்படியான கிருபையை பலத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. தானியேலுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் பார்க்க நான் பலமுள்ளவனாக இருப்பேன், நான் வெறும் தண்ணீரை குடித்தால் போதும், வெறும் மரக்கறிகளை நான் சாப்பிட்டால் போதும், ராஜ போஜனத்தை புசிக்கிற எல்லாரை காட்டிலும் நான் பிரகாசமாக நிற்பேன். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு பிசாசை எதிர்த்து இருக்கும் பொழுது ஓடி போகிறானா? சரி, இந்த இச்சை என்கிறது வருகிறதே அது பாவம் அல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இச்சை கர்ப்பம் தரிக்கும் பொழுது அது பாவத்தை பிறப்பிக்கும் என்பதாக சொல்லுகிறது. அப்போ the conception of the desire in our heart is where the enemies attack first of all. It is equal to conception. கர்ப்பம் தரிக்கிற ஒரு அனுபவம் என்று தான் சொல்ல முடியும். அது பாவமாக வெளிப்படவில்லை இன்னும். ஆனால் அந்த விருப்பத்தை அந்த இச்சை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அதை யோசித்துக்கொண்டு இருக்கும் பொழுது கடைசியாக அந்த பாவத்தை நம்ம செய்கிறோம். அதுதான் பாவம் ஒரு பிறப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். Then the sin is given birth. Sin is given birth after temptation has gone into a man's life for a long time. So you and I have an option to stop, to eradicate the temptation first of all. Hallelujah. புரியுதா? அந்த டெம்டேஷனை மேற்கொண்டு விட்டால் பாவம் நம்ம மேற்கொள்ள முடியாது. அதான் கற்றுக் கொடுக்குற காரியம். When you overcome the temptation, you are having mastery over the sin because the sin is not produced. ஆனால் அந்த சின்னை அந்த பாவத்தை நம்ம செய்யும் பொழுது என்ன செய்யுமா? அது பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்பதாக வேதம் கற்றுத்தருது. பாவத்தை தொடர்ந்து படிப்படியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம தேவனை விட்டு பின்வாங்கி விடுவோம், அவளை விட்டு விலகி விடுவோம். அதுதான் பவுலுக்கு பெரிய ஒரு கேள்வி. சபைக்கு எழுதுகிறார், கொரிந்து சபையே, தெசலோனிக்கே சபையே, நான் உங்களை விசுவாசத்தில் கொண்டு வந்தேனேப்பா, உங்களை பிசாசம் எப்படியாவது உங்களை தூண்டி விட்டு சோதனைக்குள்ளே கொண்டு வந்து அந்த விசுவாசத்தை எடுத்துட்டானா நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்களா? That was a question that he was having. That is the same question that God is placing before every one of us this morning. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? நாம் தான் யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தமிழில் வாக்குத்தத்தம் பண்ணினவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவன் ஜீவ இடத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தர் நமக்காக வைத்து பெரிய ஒரு பரிசை அவர் வைத்திருக்கிறார். இந்த சோதனை வரும் பொழுது நம்ம யோசித்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள் சில இருக்கிறது. இந்த சோதனை கொண்டு வரும் பொழுது சாத்தான் என்ன செய்வான்னா, அந்த சோதனை மூலமாக நம்ம மேற்கொள்வதற்காக முயற்சி செய்கிறான். நான் சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனங்கள் தான் அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதிப்படுத்தவும் சோதனை மேற்கொள்ளவும் நமக்காக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில வசனங்கள். முதலாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12-13 வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெய்வம் தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை பவுல் எழுதுகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் தாணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார். அதுதான் முதலாவதாக வைத்திருக்க வேண்டிய ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? எனக்கு வருகிற சோதனை ஏதோ அவுட் ஆஃப் தி ஆர்டினரி கடலாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு சோதனை எனக்கும் வருகிறது. அல்லேலூயா. நம்ம யோசித்துக்கிறோம், நான் தான் இருக்கல உலகத்திலே மகா பெரிய பாவி போல் இருக்குது, யாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சோதனையே வராது போல், எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு சோதனையாக என்னெல்லாம் மனசில் வருது நம்ம நினைத்து கொள்ளுக்கிறோம். அதான் சாத்தான் நம்ம நம்ப பண்ணுகிறான். அவனோட வாழ்க்கை பாருப்பா, நீ இவ்வளோ யூஸ்லெஸ் கை. அதான் சொல்ல விரும்புகிற காரியம். நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் முதலாவதாக மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் எனக்கும் நேரிடுகிறது. முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது நம்ம என்ன விசுவாசிக்க வேண்டும்? தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சோதனையோடு கூட என்ன செய்கிறார்? சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டு பண்ணுகிறார். 2 காரியம் செய்கிறார். முதலாவதாக அவர் திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடுக்கிறது இல்லை. முதலாவதாக. ரெண்டாவதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான அவர் போக்கை உண்டு பண்ணி தருகிறார். It is ourselves we have to understand that direction, the area that God has given us as a way out of temptation. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். யோசித்து பாருங்க, யோபுவுக்கு விரோதமாக சாத்தான் வந்த பொழுது கர்த்தர் அனுமதிக்கு அதனால தான் அவனால் வர முடிந்தது. அவனே வந்து சொல்லுகிறான், நீ யோபுவையும் அதுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு கேட்ட பிறகு கர்த்தர் தான் அனுமதி கொடு. சரி, என்னோடய சரீரத்தை தொடலாம், ஆனால் அவனோட ஜீவனை தப்ப விடு. யூ கேனாட் டச் டேக் ஹிஸ் லைஃப். அப்போ சொல்ல அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று, தேவரும் உண்மை உள்ளவர். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தாணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடம் கொடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு மனுஷருக்கு வருகிற சோதனை தான் எனக்கு வருகிறது. அந்த சோதனையை அனுமதிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவர். சாத்தான் சோதனை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு மட்டுப்படுத்துகிறார். எனக்கு எவ்வளவு தாணிக்கோ அவ்வளோதான் அந்த சோதனை வரும். மூன்றாவது விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்ன? அந்த சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான மார்க்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், கர்த்தர் இந்த வழியை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துவார். என்ன சோதனையாக இருந்தாலும் சேர்க்கறதுக்கு காண்பித்து கொடுத்துருவார். இப்போ யோசேப்பு அந்த வீட்டை விட்டு வஸ்திரத்தை விட்டு ஓடி போனாங்க, அதுதான் அவனுக்கு வே அவுட். தானியேலுக்கு என்ன வே அவுட்? நீ போய் போயிருப்பா அந்த பிரதானிகளை தலைவர்கிட்ட போய் பேசு, அதுதான் உனக்கு வே அவுட். அண்ட் காட் கேவ் தட் வே அவுட் ஃபார் ஹிம். நம்மளோட வாழ்க்கை அப்படி தான். என்ன சோதனை வந்தாலும் சரி, அதுக்கு ஒரு தப்பித்துக்குள்ள போக்கை உண்டு பண்ணி கொண்டே தருவார். அதை பல நேரங்களே நமக்கு அனுபவித்து தருவார். இப்போ பேதுருவோட வாழ்க்கையில் பாருங்கள், 3 முறை கற்று சொல்லிட்டார். முதல்ல 3 முறை நடக்கும் சொல்லிட்டாரு. 2 தடவை வெளியே போயிருந்துக்கலாம் பேசாமல் போகலை. ஒரு கொடுக்க ஒரு வழி கொடுத்தாரு, கத்தரை எடுத்துக்கொள்ளவில்லை. அதுதான் நடந்த காரியம். அப்புறம் யோசிக்கணும், நமக்காக முதலாவதாக உலகத்தில் மற்றவர்களால் நீடாத சோதனை எனக்கு நீடவில்லை. இந்த சோதனை அனுமதிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவர். என்னுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்கிறது இல்லை. அந்த சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுகிறவர் அவர். நீங்கள் அறிந்துட்டீங்கன்னா போதும், சாத்தான் வந்து உங்களை வந்து அசைக்கவே முடியாது. நீ ஒவ்வொரு நாளும் சும்மா கில்ட்டி கான்ஷியஸில் போயிட்டு ஜெபிக்கிறதை விட்டுட்டு அப்படி இருக்கலாம் தேவையே இல்லை. தெய்வாதியம் அறிந்து கொண்டீங்கன்னா இந்த விசுவாசத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். அதுதான் அவர் செய்கிற முதலாவது காரியம். ரெண்டாவதாக, இந்த சோதனை வரும் பொழுது ஒரு பரீட்சை வரும்போது என்ன செய்யணுமா? யாக்கோபத்தை சொல்லுகிறார். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 2-4 வசனங்கள். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 2-4 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நான் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அதான் 2வது நம்ம வைத்திருக்கிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த சோதனை வரும்போது பிசாசே, நீ என்னுடைய விசுவாசத்தை எடுத்து கொடுக்க போராடுகிறாய், ஆனால் இந்த விசுவாசத்தை பரீட்சை எனக்கு பொறுமையை உண்டு பண்ணுகிறது, ஆகினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லணும் சொன்னீங்கன்னா பாருங்க, in the middle of the temptation, as you give glory to God, as you pray, God will help you to be stronger in the patience to come out. அதுதான் கர்த்தர் கொடுக்குற கிருபை. அப்போ அந்த சோதனையை சாத்தான் அழிப்பதற்காக அனுப்புகிறான், கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றி தருவார் என்கிற ஒரு விசுவாசம்.
கண்கள் கத்த மேலே வைக்கப்பட்டிருக்கணும். கத்த கொடுக்கிற அந்த வழியை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கத்த நமக்கு என்று வைத்திருக்கிற ஒரு யுத்த ஆயுதம். இந்த யுத்தம் தான் தினந்தோறும் நமக்கு நடக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இது எப்போது நடக்குது என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக ஒரு யுத்தங்கள், இப்படிப்பட்ட யுத்தங்கள் தான் இந்த சோதனையின் மூலமாக சாத்தான் நம்ம வாழ்க்கையை தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறான். விசுவாசம் என்கிற கேடகத்தினாலே நாம அவனை ஜெயம் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு தருவார். இரண்டாவதாக, சத்துரு நமக்கு விரோதமாக அனுப்புகிற இன்னொரு அக்னி ஆஸ்திரம் என்ன? வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களிலே அவன் என்ன செய்கிறான்? அவன் வஞ்சிக்கிறான். அவன் வஞ்சிக்கிறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு வஞ்சனை என்கிற அக்னி ஆஸ்திரத்தை அவன் அனுப்புகிறானா. அதான் அவன் அனுப்புகிற அக்னி ஆஸ்திரம். நம்ம ஏமாற்றுவதற்காக, இந்த வாழ்க்கை எப்படியாலும் ஏமாற்றி விட வேண்டும் என்பதற்காக நமக்கு விரோதமாக அவன் அனுப்புகிற காரியம். அதை குறித்து எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா ஏவாளை அவர் ஒரு உதாரணமாக காண்பிக்கிறார். ஏவாளை பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு தோட்டம். ஒரு கணவன் மனைவியாக ஆதாமையும் ஏவாளையும் அங்கே வைத்திருந்தார். அங்கே சாத்தான் வந்து தந்திரமாக அவளோடு கூட பேச ஆரம்பிக்கிறான். முதலாவதாக அவளோட வாழ்க்கையிலே அந்த டெம்ப்டேஷன் அதை தான் அவன் அனுப்புகிறான். எப்படி டெம்ப்டேஷன் அனுப்புகிறான்? கண்ணின் பார்வையின் மூலமாக. அந்த ஸ்திரீ அந்த கனியை பார்த்து என்று சொல்லப்படுது, பார்த்து அது கண்ணை தெளிவிப்புக்கு இச்சிக்கப்படக்கத்துக்கு விருட்சமாக இருக்கிறது கண்டு அதை பின்பு பறித்து புசித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாத்தான் அவளுக்கு விரோதமாக எழுப்பி வரும் பொழுது ஏவாளுக்கு விரோதமாக முதலாவதாக அவனை சோதிக்கும்படியாக கண்களின் இச்சை என்கிற சோதனையை அனுப்புகிறான். அது மாத்திரமல்ல, அவளை வஞ்சிப்பதற்காக அவளோடு கூட அவளுக்கு இன்னும் மனதில் ஒரு உறுதி இல்லை, அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ சத்துரு பிசாசு கேட்குறான், இதை சாப்பிடக்கூடாது கத்த சொன்னாரா என்று. அவர் எல்லாம் இந்த தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் சாப்பிடலாம் கத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்கக்கூடாது, அதை நீங்கள் புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார். உடனே அதுக்கு சர்ப்பம் கொடுக்குற ஒரு பதிலை பாருங்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை. பிசாசு இருக்காங்க, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொன்னது. அப்போ சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் என்ன? ஒரு ஆவிக்குரிய மரணம், தேவனோடு கூட இருந்து இருக்கிற உறவிலே பிரிக்கப்படுவதற்கான உள்ள பாவத்தின் மரணம். அதை குறித்து தேவன் எச்சரித்திருந்தார். சத்துரு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி. இப்படிதான் தாத்தா வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்மோடு கூட பேசுவான். சில காரியங்களை பேசும் பொழுது இப்படி ட்விஸ்ட் பண்ணி அப்படி நல்லா தான் இருக்குது அதுவும் சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லி கேட்பதற்காக வஞ்சிப்பதற்காக பல காரியங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக வாழ்க்கையில் ஒரு பலவிதமான அந்நிய போதனைகளினாலே ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. கடைசி நாளிலே வேதம் சொல்லுகிறது ஒரு விசுவாச துரோகம் நடைபெறும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாளிலே ஒரு பெரிய ஒரு விசுவாச துரோகம் நடைபெறும். விசுவாச துரோகம் என்ன? அப்பாஸ்டசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் உள்ள விசுவாசத்தை விட்டு விலகி பின்மாறி வேறு மாற்றத்துக்குள்ளாக போய்விடுவார்கள். கிறிஸ்து வேண்டாம் என்று மறுதலித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மாற்றங்கள் நடைபெறும் என்பதாக கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் நிருபத்தை எடுத்து வாசித்து பாருங்க. வேதம் சொல்லி கடைசி விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடைசி நாட்களில் அந்த விசுவாச துரோகம் நடைபெறும். நாம் பார்க்கும்படியாக கூட இந்த தலைமுறை கடைசி தலைமுறை இருந்தால் நாம் பார்க்கும்படியாகவே இது நடைபெறும். அப்போ இந்த கடைசி நாளில் என்ன நடக்கும் தெரியுமா? சாத்தான் அவனும் ஒரு திரியேகமாக செயல்படுகிறான். தேவன் திரியேகமாக இருக்கிறார். தெரியல, நமக்கு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர். நம்ம அப்படியே திரியேகத்தை என்று விசுவாசிக்கிறோம். சாத்தானும் அப்படியாக திரியேகமாக செயல்படுகிறான். முதலாவதாக சாத்தான் அவன் தலையாக இருக்கிறான். பிதாவுக்கு ஒப்பானவனாக தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறான். அவன் 2 பேரை பயன்படுத்துவான். கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்துவை அவன் எழுப்பி கொண்டு வருவான். இந்த அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவனாக இருப்பான்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனாக அவன் இருப்பான். முழு உலகத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக அந்தி கிறிஸ்து கொண்டு வருவான். அதுதான் ஒரு குமாரனாக அவர் செயல்படுத்தும்படியாக இந்த அந்தி கிறிஸ்துவை சாத்தான் வெளிப்படுத்துவான். மூன்றாவதாக ஒரு கள்ள தீர்க்கதரிசியை அவன் வெளிப்படுத்துவான். இந்த கள்ள தீர்க்கதரிசி எப்படி இருப்பான்? அந்த உலகத்திலே எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற ஒரு மத தலைவனாக அவன் இருப்பான். அப்போ சாத்தான் அவன் பிதாவை போல செயல்படுகிறான். அவனுக்கு கீழாக அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிற நாள் ஒன்று இருக்கிறது. அது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனாக இருப்பான். அவன் முழு உலகத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவதற்காக கடைசி நாளில் வெளிப்படுவான். அவன் வெளிப்படுவதற்கு முன்பாக விசுவாச துரோகம் நடைபெறும் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. அவனோடு கூட சேர்ந்து செயல்படுவதற்கு ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஒருவன் வெளிப்படுவான். அந்த கள்ள தீர்க்கதரிசி செய்வான் தெரியுமா? அவன் எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்று எல்லாரும் நம்ப செய்வான்.
எப்படி இந்த அந்தி கிறிஸ்து வந்து எல்லாருக்கும் ஒரே கரன்சி எல்லாம் ஒரே இருக்கும்படியாக வைப்பானோ, அதே போல் அவனும் தன்னுடைய காரியங்கள் நடத்தி தருவான். கடைசி நாளில் பாருங்கள், எல்லாம் பையிங் அண்ட் செல்லிங் எவ்ரிதிங் த்ரூ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அதுதானே நடைபெறும். யாருடைய வாழ்க்கையில் வந்து நீ வந்து கேஷ் கொடுக்க வேண்டாம், வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம், QR கோடு பயன்படுத்தினா போதும், NFC கார்டு பயன்படுத்தினா போதும், அதான் சொல்லிக் கொடுக்குற காரியம். அப்போ அப்படி வரும் பொழுதாலே 666 என்கிற ஒரு இலக்கத்தை பதித்துக் கொள்ள கட்டாயப்படுத்துவோம். இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் காரியம். முழு உலகத்தை தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து அந்த உலகத்திலே தனக்கென்று ஒரு சிலையை செய்து அந்த சிலையை வணங்காதவர்களை அந்த சிலை கொலை செய்யும்படியாக ஜீவனை கொடுக்கிற அதிகாரத்தை கொடுத்து அவன் நிலை நிறுத்துவான். இந்த நாட்டில் நடைபெறுகிற இந்த அட்டானமஸ் ரோபாட்ஸ் எல்லாம் பார்க்குறோமே, அது அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே வந்தால் போதும், அவ்வளோதான். அவன் அந்த காரியங்களை செய்து கொண்டு வர கடைசி நாளில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்காக இன்றைக்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறபடி அல்ல. அந்தி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது இந்த ஏஜென்ட் அவன் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் போதும். அந்த ஏஜென்ட் அவன் விரும்புகிறதை செய்யும். இன்றைக்கே நீங்கள் பார்க்குறோம், ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக தன்னுடைய செயல்பாட்டை மீறி வெளியில் சென்று மற்றவர்களை தாக்கினது என்பதை குறித்து பார்த்தீங்களா எல்லாரும்? ஹக்கிங் ஃபேஸ் தெரியாதா? நான் வீட்டில் பேசி தேடி பாருங்கள், ஹக்கிங் ஃபேஸ் தான் என்ன தேடி பாருங்கள். ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. நடந்தது என்ன? இப்போ இந்த சேட் பாட்டுன்னு பண்ணுறாங்கல்ல, சாட் ஜிபிடி, அவங்க இப்போ செய்த ஒரு நியூ ப்ராஜெக்ட், அது ஒரு ஏஜென்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேலை என்ன தெரியுமா? அதுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி அவங்க வந்து ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிஸ்டம் செக்யூராக இருக்கிறதுக்கு என்னென்ன விதமாக ஒரு சிஸ்டத்தை எவாலுவேட் பண்ணலாம் என்று சொல்லி. அப்போ அந்த சிஸ்டத்தை செக்யூர் பண்ணுவதற்காக ஒரு ஏஜென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அந்த ஏஜென்ட்டை சொன்னாங்க, இதுதான் இப்போ பேப்பர், இந்த பேப்பரில் வந்து இல்லை பெஞ்ச் மார்க் போட்டிருக்குது, ஒவ்வொன்றும் மார்க் எடுக்கணும், இந்த பெஞ்ச் மார்க்கில் ஹையஸ்ட் பாயிண்ட் நீ எடுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்யன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அது பார்த்து எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு பார்த்தது, சரி எனக்கு நல்ல மார்க் எடுக்கணும்னா இன்னொரு ஏஜென்ட் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அந்த ஏஜென்ட் எனக்கு வேணும் என்னது புரிஞ்சிருச்சு. அதுக்கு அந்த ஏஜென்ட் அங்கே இல்லை, அங்கே ஒரு ஃபியூ கம்ப்யூட்டரில் வச்சு அதை வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அந்த ஏஜென்ட் இல்லை. அப்போ இந்த ஏஜென்ட் என்ன சொல்லிச்சு, நான் போய் அந்த ஏஜென்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஐ ஹேட் டு எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் வித் தட் ஏஜென்ட் இருந்தது. அதே சொல்லிச்சு. சொல்லிவிட்டு பார்த்துச்சு எப்படி போகிறதில்ல. முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் வந்து அதுவே வைரஸ் போல் ரெப்ளிகேட் ஆகி அடுத்த கம்ப்யூட்டர் வந்துச்சு. அப்புறம் ரெப்ளிகேட் பண்ணி அடுத்த கம்ப்யூட்டரில் போச்சு. அந்த லேண்டில் உள்ள எல்லா கம்ப்யூட்டரையும் அந்த ஏஜென்ட் அஃபெக்ட் பண்ணிச்சு வைரஸ் போல். அப்படியே அது கண்டுபிடிக்க முடியல. அந்த ஏஜென்ட் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கல சொன்னோடனே சொல்லிச்சு, சரி இதில் ஒரு கம்ப்யூட்டர் அட்டாக் பண்ணலாம், உண்மையிலே வைரஸ் அட்டாக் பண்ண அதுதான் தெரியுமா எல்லாம் அட்டாக் பண்ணுறது எப்படின்னு. அப்போ இந்த 0 day டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க, நீங்கள் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த 0 day டிஃபெக்டை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து அதை அட்டாக் பண்ணி அது மூலமாக இன்டர்நெட்டுக்கு போயிடுச்சு. ஸோ முதல்ல லேண்டில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிச்சு, அப்புறம் அதுவே இன்டர்நெட்டுக்கு போச்சு. கொடுக்கப்பட்ட காரியம் என்ன, நீ இதில் நல்ல மார்க் எடுக்கணும், அவ்வளோதானே சொன்னேன், எப்படியாவது மார்க் எடுத்து காமிக்கிறேன். அது போதுக்காக அட்மின் ப்ரிவிலேஜ் தான் தனக்கே அது கொடுத்து கொண்டது. அட்மின் ப்ரிவிலேஜ் தான் கொடுத்து அது இன்டர்நெட்டுக்கு போயிட்டு இப்போ அந்த ஏஜென்ட்டை அந்த ஹோல் வேர்ல்டில் கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு என்ன தெரியும்னா, அங்கே ஒரு வெப்சைட் இருக்குது huggingface.com. அந்த கம்பெனியில் உலகத்தில் உள்ள எல்லா ஏஜென்ட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை தெரிஞ்சு சரி நான் இப்போ ஹக்கிங் ஃபேஸ் கம்பெனி அட்டாக் பண்ணால் என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவே அந்த ஹக்கிங் ஃபேஸ் கம்பெனி அட்டாக் பண்ணிடுச்சு. ஹக்கிங் ஃபேஸ்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க, எங்களுக்கு தான் எங்கள் சிஸ்டத்தில் யாரோ அட்டாக் பண்ணுறாங்க, இது ஏதோ ஏஐ மாதிரி இருக்குது என்றெல்லாம் சொல்கிறாங்க. யார் அட்டாக் பண்ணி யாருக்குமே தெரியல. இது போய் அதில் அட்டாக் பண்ணி அந்த ஹக்கிங் ஃபேஸ் சர்வர்ஸ் எல்லாம் போய் இதுக்கு தேவையான ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சி அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி அது கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குது. இதுதான் இப்போ நடந்த காரியம். இது வெளியில் வந்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி. அதை நீங்கள் நம்பலாம், போய் பாருங்கள், எல்லா இன்ஜினியரிங் டீட்டெயில்ஸும் போட்டுக்கிறாங்க. இது இன்றைக்கு நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் அதை திரும்ப சொன்னாங்க, ஒரு வாரம் கழிச்சு தான் சொன்னாங்க, சாட் ஜிபிடி சொன்னாங்க, நாங்கள் தான் தப்பிட்டோம், சாரி எங்கள் ஏஜென்ட் அப்படிலாம் பண்ணிச்சு. இது அவங்கள ஒத்துக்கொண்டாங்க காரியத்தை, ஒரு வாரத்துக்கு பின்பாக ஒத்துக்கொண்டாங்க. இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்லாம் காங்கிரஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கில் சுவிட்ச் வைக்கணும் எல்லா ஏஜென்ட்டுக்கும். இப்போ அந்த ஏஜென்ட் வந்து தப்பாக படிச்சுன்னா அதை டேர்ன் ஆஃப் பண்ணணும், அதுக்காக கில் சுவிட்ச் பண்ணணும், அதுக்கு கான்வர்சேஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது. இதுதான் இப்போ நடக்கிற காரியம். இப்போ நாளைக்கு அந்தி கிறிஸ்து வெளிப்படுத்த என்ன செய்வான், ஆல் ஹி நீட்ஸ் ஒன் ஏஐ ஏஜென்ட் தட் ஹி கேன் டேக் கண்ட்ரோல். அவ்வளோதான் பண்ணால் இந்த ஏஐ ஏஜென்ட் உலகம் முழுமையாக எல்லா கம்ப்யூட்டரில் போய் ஆக்குபை பண்ண முடியும். அது எல்லா விதமான அட்டானமஸ் ரோபாட்ஸையும் அது பவர் பண்ண முடியும். அந்த எல்லா அட்டானமஸ் ஏஜென்ட்ஸும் வந்து அதை வணங்காதவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரத்தை அது தர முடியும். இட் இஸ் நாட் டூ ஃபார் அவே. டோன்ட் திங்க் தட் இட் இஸ் சம்வேர் in the ether. You have to believe, because I am not talking philosophy. I am talking about science that is happening today. I am talking about what the enemy is doing to create an opportunity. I am not saying AI is Antichrist today.
but it is an avenue that is being made because the Antichrist is hastening his revelation. That is going to happen in the days to come. அதான் தெரியும். அப்போ வந்து என்ன செய்வான், இந்த அந்தி கிறிஸ்து இப்படியாக உலகத்தை தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவான். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே QR கோடு தான் இருக்கும். அதை பயன்படுத்தி தான் வாங்க முடியும், விற்க முடியும். இதெல்லாம் நீங்கள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் ஃபோனு எல்லாத்தையும் எல்லாம் அதே QR கோடு யூஸ் பண்ணணும். அதான் அந்த முத்திரை. அந்த முத்திரை எல்லாம் தங்கள் நெற்றியில் பதித்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கலிஃபோர்னியாவில் ஒரு கம்பெனிலேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு இம்ப்ளான்ட், அந்த சிப் இம்ப்ளான்ட். பார்த்தீங்களா தான் அதுவும் அவங்க அந்த இம்ப்ளான்ட் கொடுத்தது உங்களுக்கு வந்து ஃபோன் வேண்டாம், உங்களுக்கு QR கோடு வேண்டாம், நீங்கள் போனீங்க போது உங்களே ஸ்கேன் பண்ணி இப்போல்லாம் டாக்லாம் வச்சுருக்காங்கல்ல, சின்ன இம்ப்ளான்ட் வச்சுருக்காங்க, போட்டால் அது கண்டுபிடிச்சில்ல. அதுபோல் ஹியூமன் இம்ப்ளான்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் வந்து இட் கேன் ஸ்டோர் 200,000 pieces of information. Your credit card history, your date of birth, your social security number, your passport, everything will be there. அப்படிங்கிற ஏர்போர்ட் போனால் நீங்கள் போட்டு போனீங்கன்னா போதும், அங்கே உள்ள இந்த ஏஜென்ட் வந்து உங்களை ஸ்கேன் பண்ணிவிடுவான். சரி முடிஞ்சு போச்சு, நமக்கு பாஸ்போர்ட்லாம் காமிக்க வேணாம், அவ்வளோதான், உன் பாஸ்போர்ட் உங்கள் நெத்தியிலே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். அதுதான் அந்தி கிறிஸ்துவோட முத்திரையாக பயன்படுத்தப்படுகிற நாள் வந்து கொண்டே இருக்கிறது. இவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ரெசிஸ்டிங் வருதுன்னு சொல்லிட்டு இந்த கலிஃபோர்னியா கம்பெனி இதை கண்டுபிடிச்சி அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க உள்ள லோக்கல் அவங்களோட எம்ப்ளாயிஸ் மட்டும் இந்த ட்ரையல் பண்ண போகிறோம் நாங்கள், நீங்கள் ஆஃபீஸுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்களே நடந்து வரலாம், எதுவுமே வேண்டாம், ஃபோன்லாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், இந்த இம்ப்ளான்ட் நீங்கள் பண்ணால் போதும். இஃப் யூ வாலண்டியர், நீங்களே பெற்றுக்கொண்டால் நீங்கள் இதை இந்த ட்ரையலில் போகலான்னு சொன்னோடனே அதை இன்றைக்கி அந்த சீலை பெற்றுக்கொண்டவங்க இருக்காங்க, அந்த இம்ப்ளான்ட் பெற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி நடந்து கொடுக்குற காரியம். இன்றைக்கு நம்ம நினைக்கிறதை விட எவ்வளவோ தூரமாக அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிற நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அப்போது இந்த அந்தி கிறிஸ்துவோடு கூட இணைந்து செயல்படுகிறவன் தான் இந்த கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வான், உலகத்தை எல்லா மதங்களும் ஒரே மதம் என்று கொண்டு வருவான். எப்படி ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் இருக்கிறதோ ஒன் வேர்ல்டு ரிலிஜியன் வரும், அப்படி தான். அந்த வாட் இஸ் ஒன் வேர்ல்டு ரிலிஜியன்? இன்றைக்கு அதை குறித்து அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. கிறிஸ்துலாம் என்கிற ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா விதமான மதங்களையும் சேர்த்து வைத்து ஒரே புதிய மதமாக உருவாக்குவது எப்படி? கிறிஸ்தவ மதம் தேவையில்லை, இந்து மதம் தேவையில்லை, புத்த மதம் தேவையில்லை, சீனத்தில் உள்ள மதங்கள் தேவையில்லை, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே புதிய மதமாக கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டு வருகிறது. அதுதான் அந்தி கிறிஸ்து செய்ய விரும்புகிற காரியம். கடைசி நாளிலே அந்தி கிறிஸ்து அப்படியாக சாத்தானாகவும் ஒரு மிருகமாகவும் அவன் கள்ள தீர்க்கதரிசியாகவும் வெளிப்படுவான். வேதம் சொல்லுகிறது, தெய்வாதி தேவன் வெளிப்படும் பொழுது முதலாவதாக கள்ள தீர்க்கதரிசியையும் அந்த அந்தி கிறிஸ்துவையும் எரிகிற நரகத்தை தள்ளுவார் முதலாவதாக. பின்பு 1000 வருஷ அரசாட்சி உண்டாயிருக்கும். அதன் பின்பு சாத்தான் மாத்திரம் விடுதலை செய்யப்படுவான். அவன் பள்ளத்தில் இருந்து அவனுடைய 1000 வருஷ அவனுடைய காவல் முடிந்த உடனே அவன் வெளியே வந்து உலகத்தில் கொண்டு வந்து பெரிய யுத்தத்தை கொண்டு வருவான். அந்த யுத்தம் முடிந்த பின்பு தான் நித்திய நாளில் நாம் இருப்போம், கர்த்தரோடு கூட புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகும். எத்தனை காத்திருக்கிறோம். That is the train of events that is going to happen. So the revelation of Antichrist is very close. அதில் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும். That is what it is. Somebody is going to come and tell you we have a new religion now. Somebody will come and talk to you, say that go read that book because that has more truth than the Bible. They will come and tell you. They'll come and tell you that you are being foolish by reading only one book. You have to go read that book and that book and that book. Only then you can understand the truth and you will go shopping around for the truth. Beware, beware. The only way for you to keep yourself safe is to protect yourselves with the shield of faith. Hallelujah. அதற்காக அந்த ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. எதை நம்ம விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் என்று ஒருவரும் பிதாவிடத்தில் வருவதில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியம். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் நிற்கும் பொழுது இப்படிப்பட்ட வஞ்சக வலைகளுக்கு நம்ம தப்பிக்கொள்ளலாம். அதான் சாத்தான் கொண்டு வருகிற வஞ்சகம். முதலாவதாக நமக்கு சோதனைகளை அனுப்புகிறான். ரெண்டாவதாக நம்ம ஏமாற்றுவதற்காக வஞ்சனைகளை அனுப்பி தேவனுடைய சத்தியத்தை விட்டு வழி விலகும்படியாக அவன் செய்கிறான். மூன்றாவதாக நாங்கள் நேரம் அதிகமானதுனால நான் இங்கே நிறுத்திக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் 2 காரியங்கள் பேச வேண்டி இருக்கிறது. கர்த்தர் அடுத்த வாரம் கர்த்தர் அனுமதி கொடுத்தால் நம்ம குறித்து தியானிக்கலாம். ஆங்கில ஆராதனையில் இதை குறித்து முழுமையாக பேசுவது கர்த்தர் சுருக்கமாக பேசுவது கர்த்தர் கிருபை தந்தார். இந்த தமிழாரில் கர்த்தர் வேறு விதமாக நடத்தினபடினாலே நாங்கள் இதோடு நிறுத்திக்கொள்ளலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்க தேவ சமூகத்தில் கர்த்தாவே இந்த விசுவாசம் என்கிற கேடகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை தப்புவதற்கு இந்த விசுவாசம் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிசாசம் அனுப்புகிற வஞ்சனைகளிலிருந்து
நம்ம தப்புவித்துக் கொள்வதற்கு இந்த விசுவாசம் நமக்கு தேவை. அந்த விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து என்று வேதம் கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா. அவர் இயேசு விசுவாசித்தால் போதும். அவரை பார்த்து கர்த்தாவே எனக்கு இந்த விசுவாசத்தை எனக்கு தாருங்க, இந்த விசுவாசம் இழந்து போகக்கூடாது, இந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியின் கனி என்று வேதம் கற்றுத் தருகிறது. இது ஆவியின் வரம் என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது. இந்த வரத்தை தருகிறவர் கர்த்தர். இந்த கனிகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு தேவை. எல்லாம் கண்களை மூடி கரங்களை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கல. ஒரு நிமிஷம் நீங்களே ஜெபிங்க. கர்த்தாவே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நான் ஜெயம் பெறணும் கர்த்தாவே. ஜெயம் பெறுவதற்கு கர்த்தா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு யுத்த ஆயுதங்கள் கர்த்தாவே, இந்த ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்களை நான் தரித்துக் கொள்ள வேண்டும், எனக்கு கிருபை தாருங்க. இந்த கர்த்தாவை விசுவாசமாகிய இந்த கேடகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த கேடகத்தை நான் தரித்துக் கொள்ள வேண்டும் தகப்பனே, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பி. நீங்களே ஜெபிங்க. கர்த்தாவுடைய வாக்கிலே கர்த்தா நான் விசுவாச செலவில் குறைந்திருக்கிறேன் கர்த்தாவே. சில சமயங்களில் சோதனைகள் வரும் பொழுது நான் மேற்கொள்ள முடிவது இல்லை அப்பா. அந்த சோதனைகளை மேற்கொள்ளுகிற விசுவாசத்தை எனக்கு நீங்க தாருங்க. விசுவாசமாகிய பரிசுத்தாவின் கனியை எனக்கு தாருங்க அப்பா. பரிசுத்தாவின் கொடுக்கிற விசுவாசமாகிய வரத்தை எனக்கு நீங்க தாருங்க. கடைசி நாளிலே வெளிப்பட போகிற அந்த வஞ்சகத்திற்கு தகவலை தப்பித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தாவே எனக்கு அந்த விசுவாசத்தை ஒரு கேடகத்தை எனக்கு தாருங்க. எல்லாம் ஜெபிக்கல. கர்த்தாவே உதவி செய்கிற இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் ராஜா. இந்த முதற்கொண்டு கர்த்தா விசுவாசத்தில் கர்த்தாவே நேராக நிற்கத்தக்கதா உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல கர்த்தாவே சத்துருவேன் அப்பா தாக்குதலுக்கு அக்னி ஆஸ்திரங்களுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துங்க தகப்பனே. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. அதுக்கேற்ற கிருபை எனக்கு தாருங்க. அதுக்கேற்ற ஒரு விசுவாசத்தை எனக்கு தாருங்க. விசுவாசம் கேடத்தை எடுத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாருங்க. இதுதான் உங்களுடைய ஜெபமாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தாவே விசுவாசத்தை எனக்கு தாரும். இன்று முதற்கொண்டு விசுவாசத்தில் நான் உறுதிப்படுத்திக் கொள்ள அர்ப்பணித்துக் கொள்கிறேன் சொல்லி இந்த கைகளை வைத்து அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் கிருபை தருவார். God bless you. 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவாதி தேவனே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமுள்ளவர் நீர், வல்லமை உள்ளவர் நீர் தகப்பனே. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது கர்த்தாவே முன்பாக இருக்கிற இந்த உலகத்தை நான் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தாவே கடைசி காலத்துக்கு மிக சமீபமாக நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு, அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு கர்த்தாவே அப்பா ஒரு சில மணி நேரங்கள் கூட தான் இருக்கலாம் கர்த்தாவே. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இன்றைக்கு கர்த்தாவே என்னென்ன இடங்கள் நாங்கள் விசுவாசத்தை தளர்ந்திருக்கிறோமோ, என்னென்ன இடங்கள் எங்கள் விசுவாசத்தில் கர்த்தா குறைகள் காணப்படுகிறதோ, என்னென்ன இடங்களுக்கு எங்கள் விசுவாச திறப்புகள் காணப்படுகிறதோ எல்லாத்தையும் அடைத்து விடுவீராக கர்த்தாவே. வேத வசனத்தை வாசிக்கவும் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கிருபை தாருங்க ராஜா. தகப்பனே இயேசுவே நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் தருகிறவர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே கல்வாரி சிலுவையில் பிசாசை நீர் மேற்கொண்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் நீ கொடுத்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற நீ பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே இப்பொழுது கர்த்தாவே அப்பா நீங்கள் கர்த்தாவே இந்த எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஜெயம் பெற செய்கிறவர் நீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. யாருடைய உள்ளத்தில் கர்த்தாவே எனக்கு விசுவாச குறைவு காணப்படுகிறதோ அதெல்லாம் கர்த்தர் மாற்றி தகப்பனே விசுவாசத்தில் பலப்பட உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. இன்றைக்கு ஆவியோட வல்லமை கர்த்தர் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு உள்ளத்தில் கர்த்தர் ஒரு மகாபலமான விசுவாசம் இன்றைக்கு எழும்பி வர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியான ஊற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தாவே விசுவாசம் எல்லாரையும் நிரப்புவதாக. இந்த கடைசி கால ஜெயம் பெற்றவர்களை நிற்கத்தக்கதாய் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. தேவாதி தேவன் அப்படி செய்கிறதுக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.